அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இந்த பழி போட்டு பேசுதல், பிளேமிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல ஜான் கிரே அப்படிங்கிற ஒரு உளவியல் ஆலோசகர் இதுக்கு சில தீர்வு முறைகள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பிளாக்ல இருந்தும் வெளியில வர்றதுக்கு அதுக்கு ரிலேட்டடா சில ஃபீலிங்ஸ், சில எமோஷனை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறாரு. இதை நான் அனுபவபூர்வமாக நான் செஞ்சு பார்த்துருக்கேன். என்னுடைய ஆலோசனைக்கு வந்த பல பேருக்கு நான் சொல்லி இதுல அவங்க பலன் பெற்றிருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இப்போ இந்த பழி போட்டு பேசுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து நான் வந்துருந்தாங்க, அந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது இனிமே அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, பெரியதளவுல உங்களை எப்போ நீங்க துரோகத்துக்கு ஆளானீங்க, உங்களை யாரு அப்படி ஒரு பெரிய துரோகம் பண்ணாங்க, இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் என்ன கிடைக்காம போச்சு, அந்த மாதிரி நீங்க என்னைக்கு மறுக்கப்பட்டீங்க, என்னைக்கு ஏமாற்ற பிட்ரேயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சரியான வார்த்தை துரோகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நிலையை நீங்க உங்க மனநிலைக்கு கொண்டு அதை அனுபவிக்கணும். அதை அந்த நிலையை திருப்பி கொண்டு அதை திருப்பி நீங்க அந்த மாதிரி போகும் பொழுது உங்க மனதுல இயல்பா தோன்றக்கூடிய உணர்வுகள் பாத்தீங்கன்னா, ஒரு கோபம் வரலாம், இல்ல ஒரு ஃபியர், அதிகப்படியான பீதி வரலாம். அதாவது இப்போ ஒரு சொத்து, கிடைக்க வேண்டிய சொத்து, அந்த சொத்து கிடைக்க பெறாமல் 4 அண்ணன் தம்பிகள் இருக்கும் பொழுது 3 பேர் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க. இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல துரோகம் இழைக்கப்பட்டது இல்லையா? இப்ப இந்த மாதிரி துரோகம் இழைக்கப்பட்ட உணர்வுல இருந்து வெளியில வராம அவங்க வாழ்நாள்ல வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது போக போக என்ன ஆகும், அவங்க இந்த கூட்டு குடும்பத்தையே பழிப்பவர்களாக மாறி விடுவாங்க. வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவங்களோட இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்டவங்களா, அந்த கூட்டு குடும்பமா, ஐயா வேஸ்ட், அண்ணன் தம்பிகளா, துரோகம் செய்யறவங்க அப்படின்னு பழி போட்டு பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படலாம். சோ அத மாதிரி இருந்ததுன்னா, அப்ப இந்த நேரத்துல நீங்க அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு வராத கோபம், இல்ல செயலாக்கம் பண்ண முடியாத அந்த கோபத்தை இன்னைக்கு நீங்க உணர்ந்து பார்க்கணும். உணர்ந்து பார்த்து அந்த கோபத்துல நீங்க என்னென்ன சொல்ல விரும்புறீங்களோ அதையெல்லாம் ஒரு லெட்டர் மூலமாக எழுதணும். உங்களோட உணர்வுகள் அத்தனையும் வடிகாலாக கொட்டி தீர்த்துடலாம். இல்ல உங்களுக்கு ஒரு ஆலோசகர் கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட போய் சொல்லலாம், நான் இந்த மாதிரிலாம் அன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன், இப்படி நிக்க வச்சு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க இன்னும் கேட்டீங்கன்னா, எங்களோட தெரப்பியில நாங்க அதை டெமான்ஸ்ட்ரேட்டா பண்ண சொல்லுவோம். சோ இந்த மாதிரிலாம் பேசும் பொழுது அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது. அடுத்தது அவர் அந்த கோபம் அந்த துரோகம் பண்ணவர் ஒரு சமயம் ரியலைஸ் கூட பண்ண மாட்டாரான்னு கூட இருக்கலாம். நீங்க இப்ப பல பேர் சொல்லுவாங்க, மேடம் இதெல்லாம் வெட்டி வேலை மேடம், அவரை துரோகம் பண்ணிட்டாரு, அவர் காலத்துக்கும் அதை உணரவே மாட்டாரு, அவர் சரியான குணம் கட்டவர், அவரால் தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன், அவரை போய் அவர்லாம் என்ன மேடம் பண்ணார். அப்படி இருந்தா கூட நான் என்ன சொல்றேன்னா, இந்த மெத்தட்ல ஜான் கிரே சொல்லி இருக்கிற ஒரு மெத்தட் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க கற்பனை பண்ணுங்க, அந்த மனிதர் உங்களை அவர் செய்த தவற ரியலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை பண்ணுங்க. இப்போ இந்த கற்பனைக்கு இங்க நான் என்னுடைய புரிதல் ஒண்ணுத்தை நான் கொடுக்க விரும்புறேன். அதாவது என்ன, இப்போ ஒரு ஒரு தவறை உணராத ஒரு மனிதர் தவறை உணர்ந்தார்னு கற்பனை பண்றதுன்றது கஷ்டம். இப்ப இந்த கற்பனையை கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு யுத்தியை சொல்றேன். இப்ப யார் ஒருத்தருமேங்க ஒரு சுயநலவாதியா மாறுறாங்கன்னா, அவங்க ஏன் அப்படி சொன்ன, அப்ப அவருக்கு ஏகப்பட்ட சுயநலம் இருந்ததுனால தானே சொந்த தம்பியை துரோகம் பண்ணணும்னு வந்துருச்சு. இப்ப அவரோட நிலைமையில நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட நிலைமையில ஒரு சமயம் அவருக்கு 4 பொம்பளை பிள்ளை இருந்திருக்கும், அது எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணுவோமான்னு தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு பிள்ளை இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி அவர் ஐயோ நான் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துல தம்பிக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். சோ இப்ப இதை நியாயப்படுத்தல நானு, ஆனா நான் என்ன சொல்றேன், அவரோட பார்வையை பாருங்க, அவரோட நிலையை பாருங்க. சப்போஸ் அந்த நிலையில நான் இருந்தேன்னாக்கா ஒரு வேலை அப்படி செஞ்சிருப்பேனா, இல்ல ஒருவேளை செஞ்சிருக்க மாட்டேனா. சோ அப்படி இல்ல, அந்த நிலையில இருந்துதான் அவர் இந்த தவறை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நாம அந்த அவரோட நிலையை புரிஞ்சுக்கணும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கும் பொழுது என்னன்னா, நமக்கு மன்னிக்க கூடிய ஒரு வலிமை வரும். அதாவது மன்னிப்புன்றது எப்படின்னா, வலிமையானவர்கள் மட்டுமே மன்னிக்க முடியும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்களை மன்னிக்க தெரிஞ்சுக்கிறோமோ, மன்னிக்க முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ரொம்ப முழுமையான மனிதர்களாக மாறிட்டு வரீங்க, ரொம்ப வலிமையான மனிதர்களாக மாறிட்டு வரீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்குங்க.
இந்த நம்ம பெரிய புத்தகங்கள்லாம் படித்து பட்டம் வாங்குவதோ இல்ல பெரிய திறமையாக பேசுவதோ அதிக பணம் சம்பாதிப்பதோ இதையெல்லாம் வலிமையே கிடையாது. நம்ம நம்ம மனிதர்களாக எந்த அளவுக்கு வலிமையாக தன்னிச்சையாக நம்ம வாழ்ந்து 4 பேரை வாழ வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான வலிமை. அந்த மாதிரியான வலிமை வந்து நம்மளோட ஆற்றல் வந்து உள்மனதுல வருவதற்கு நம்ம மன்னிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த யுத்தியெல்லாம் சொல்லிட்டு வரேன். ஸோ அப்போ அந்த மாதிரி கோபத்தை வந்து உணர்ந்து அந்த கோபத்தை வந்து மற்றவர்கள் உணர்ந்த அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணும் பொழுது உங்களுக்கு சற்று மன ஆறுதல் கிடைக்கும். அதாவது நீங்க சில சமயத்துல இதனோட உளவியல் இதை சொல்றேன் பாருங்க. என்ன ஆகுதுன்னா இப்ப நம்மள ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க, நம்மள ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா இது இந்த நிலைமை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நாள் பட இதே உணர்வுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாமளே வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். சே, நான் இப்படி கையாலாகத்தனமா இருந்துட்டேன் பாத்தியா, நான் ஒரு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்துட்டேன் பாத்தியான்ற ஒரு ஆழ்மனதுல போய் அது என்னையே நானே வெறுத்து கொள்ளக்கூடிய ஒரு செல்ஃப் ஹேட்ரடுக்கு உங்களை தள்ளி இருக்கும்ன்றதுதான் வந்து உளவியல் உண்மை. ஸோ அந்த ஒரு சுய அன்பை நீங்க இழந்துட்டு இருப்பீங்க. அந்த சுய அன்பை நீங்க மீண்டும் பெறுவதற்காக தான் இந்த ஒரு யுத்தி. ஸோ இந்த கோபம், அடுத்தது வந்து அதை சார்ந்து வந்த ஒரு சேட்னஸ், ஒரு துக்கம், அடுத்தது ஒரு ஃபியர். ஸோ இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்ற ஒரு பீதி, அடுத்தது ஒரு துன்பம். ஸோ இந்த 4 உணர்வுகளை வந்து நீங்க உணர்ந்து அதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைத்தாற் போல் இல்ல தீர்வு கிடைக்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு எளிதாக மன்னிக்கக்கூடிய யுத்தி வந்துடும். அடுத்தது இந்த பிளேமிங் அப்படிங்கிறது உங்களோட சாஃப்ட்வேர் அப்படியே டீஇன்ஸ்டால் பண்ணிடலாம். இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க மற்றவங்களை பழி போட்டே பேச மாட்டீங்க. உங்களோட நிலைமை எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இழப்பு எது ஏற்பட்டாலும் சரி, நீங்க எதிர்பார்த்தது எதுவும் நடக்காம போனாலும் சரி, உங்களோட உரிமைகள் பறிக்கப்படுறா போல நிலைகள் வந்தாலும் சரி, நீங்க புரிஞ்சுக்குவீங்க இதுக்கு நான் தான் காரணம், இதுக்கு மற்றவங்க காரணம் இல்லை அப்படின்னு. ஸோ அதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்து பெரிதளவில் பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தனி மனிதன் பொறுப்பு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் சமூகமும் சட்டமும் பொறுப்பு எடுத்துக்க முடியும். ஆனா இப்ப பல பேர்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து சமூகத்தை பிளேம் பண்றாங்க, எல்லாத்துக்குமே வந்து சட்டத்தை பிளேம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் இப்போ சமீபத்துல என்னோட கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு நிகழ்ச்சி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம். அதாவது அந்த பையனுக்கு வந்து படிப்பே வரலங்க சுத்தமா. முதல்ல 12வது ஃபெயில் ஆயிட்டு இருக்கான், 2வது அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிட்டு இருக்கான், 3வது அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஏதோ 42% ஏதோ வாங்கியிருக்கான். இவனே கொண்டு போய் 60 லட்சம் ரூபாய் கொடுத்து மெடிசன் சேர்த்திருக்காங்க. சொல்லுங்க, இதெல்லாம் வந்து நியாயமா, தர்மமா? இன்னைக்கு நாட்டுல இந்த மாதிரி இவர் வந்து சேர்த்துட்டு என்னன்னா அவங்களுக்கு நிறைய காசு பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. அவங்க என்னன்னா, ஏன் எங்க வகுப்பை சேர்ந்தவங்க டாக்டர் ஆகக்கூடாதா, ஏன் எங்க பையன் மருத்துவர் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து நீ மருத்துவரா ஆகணும்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசைட் பண்ணி சேர்க்கிறாங்க. சரி, இப்ப இந்த பையன் என்ன பண்றான், அங்க போயிட்டு படிக்கவே இல்லை சுத்தமா. ஏன்னா இதையே படிக்க முடியல அவனுக்கு, அங்க போய் அனாட்டமி பிசியாலஜி எப்படி படிக்க முடியும் அரியர்ஸா வச்சுட்டு. அதுக்கப்புறம் இந்த அவமானமா இருக்கு, அவனுக்கு சுத்தி இருக்கிற பையன்கள்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா ஆங்கிலம் பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, இவனுக்கு வந்து இதெல்லாம் கோப்பப் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தாழ்மை மனப்பான்மையில என்ன பண்றான், போதை மருந்து அது இதெல்லாம் போயிட்டு ஆளாகிட்டு. ஸோ பெரிய குழப்பங்கள் கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த நேரத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வருது பாருங்க. இப்ப பிளேமிங் அப்படிங்கறத கொண்டு போய் அந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையே இல்லையா ஒரு கேள்விக்குறையாக நிறுத்தி வைத்தது. இதை விட வந்து நான் என்ன சொல்றேன், அவங்க நிலையில இருந்து அவங்க திறமை என்ன, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவான முறையில் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளோட சுயநலம் இல்லாம சிந்திக்கும் பொழுது நல்லவையே நடக்கும். சரி நேயர்களே, மேலும் பல விஷயங்களை நம்ம பேசுவோம். நீங்க உங்களுடைய பிரச்சனையை program@pepperstv.com எழுதுங்க. நாளை மீண்டும் சந்திப்போம்.